விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கறிக்கோழி உற்பத்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் நாட்டுக்கோழிக்கான மவுசு இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நாட்டுக்கோழியை விரும்பி உண்போர் நிறைய உள்ளனர். அது மட்டுமல்லாமல் நாட்டுக்கோழி வளர்ப்பும் மிக எளிதான ஒன்றாகும். வேளாண் பெருமக்களுக்கு வருமானம் ஈட்டி தரும் உப தொழில்களில் ஒன்றான நாட்டுக்கோழி குஞ்சுகள் உற்பத்தி மற்றும் சமுதாய கோழி குஞ்சு பொரிப்பதற்கான பயிற்சியினை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக பெற்று அதன் மூலம் தான் பெற்ற பயனை விரிவாக எடுத்து கூறுகிறார் சேலம் மாவட்டம் பல்லவ நாயக்கன்பட்டி மேட்டூர் அஞ்சல் மல்லூர் கிராம முன்னோடி விவசாயி பி. மனோகரன். எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் சப்போட்டா, கொய்யா இந்த மாதிரி பழத்தோட்டங்கள் வச்சுருந்தோம். அந்த பழத்தோட்டத்தில் இடையில் நாங்கள் வேறு ஏதாவது இது மாதிரி கோழி, முயல், ஆடு இந்த மாதிரி வளர்த்தணும் அப்படின்னு பிளான் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்ந்தெடுத்து முயலையும் கோழியும் தேர்ந்தெடுத்தோம். கோழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மகிட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே கோழிகள் வளர்ந்துட்டுருக்கு. இதில் இந்த கோழிகள் அப்போ ரொம்ப கம்மியான அளவில் தான் கோழி இருந்துகிட்ருக்கு நம்மக்கிட்ட. இதை அதிக அளவில் எப்படி நம்ம உற்பத்தி பண்ணோம், அதிக அளவில் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ முதல்ல நாங்கள் கோழிகளை பாரம்பரிய முறையிலேயே ஒரு 10 கோழியை வளர்த்தி அதை அடை வச்சு தனித்தனியாக ஒவ்வொரு கோழியும் அவையம் வச்சு அதுலேருந்து குஞ்சுகளை எடுத்து வளர்த்த ஆரம்பித்தோம். வளர்த்த ஆரம்பிக்கும் பொழுது அதில் நிறைய குஞ்சுகள் இழப்பு ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, குஞ்சுகள் சரியான தீவனம் இல்லாமல் இறந்து போகிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மை தாக்கி இறந்து போகிறது, இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துகிட்டே இருந்தது. அடுத்து நோய் தாக்கி இறந்து போகிறது, இந்த மாதிரி சிக்கல் வந்ததை வச்சுட்டு இதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கும்பொழுது தான் நாங்கள் அணுகின இடம் நாமக்கல் கேவிக்கு வேளாண் நிலையத்தை, அறிவியல் வேளாண் நிலையத்தை அணுகணும். அங்கே சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வழிமுறைகளை வச்சுட்டு நான் கோழி வளர்த்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, தாய்க்கோழியில் அவையம் வைக்கிறத விட அதாவது முதல்ல தாய்க்கோழியில் அவையம் வச்சு தாய்க்கோழியோட குஞ்சுகளை வளர்த்துறதை விட தாய்க்கோழி விட்டு குஞ்சுகளை பிரித்து தனியாக குஞ்சுகளை வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போய் தாய் அவயத்திலிருந்து எடுத்த உடனே அந்த குஞ்சுகளை தனியாக கூண்டு முறையில் குஞ்சுகளை வளர்க்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுத்து குஞ்சுகளை நல்ல தீவனம், அதாவது கம்பெனி தீவனம் கொடுத்து வளர்த்த ஆரம்பித்தோம். அதுக்கு தடுப்பூசிகள், இந்த அம்மைக்கான தடுப்பூசி, வெள்ளைக்கழுசுக்கான தடுப்பூசி, இந்த மாதிரி தடுப்பூசிகள் எல்லாம் போட்டு வளர்த்த ஆரம்பித்தோம். அப்படி வளர்த்தும் பொழுது அந்த இளம் பருவத்தில் இறப்பு நேரிடுறதெல்லாம் நிறைய தவிர்த்தோம். இந்த மாதிரி ஆரம்பித்த உடனே தாய்க்கோழியினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ 10 கோழியிலிருந்து கிட்டத்தட்ட 50, 60 என தாய்க்கோழியில் அதிகப்படுத்தும் பொழுது அதில் சிக்கல்கள் வர ஆரம்பிச்சது. என்ன சிக்கல்கள்? அவைய வைக்கிறது அப்படிங்கிறது, ஒவ்வொரு தாய்க்கோழிலும் அவைய வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தது. அவைய வச்சு எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த தாய்க்கோழி ஒரே சமயத்தில் தீனிக்காக இறக்கி விடுறது, அதுக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த கோழிகள் ஒன்று சண்டையிட்டுக்கிறது, ஒரே இடத்துல போய் ஒரு கோழி அவையம்படுத்துகிற இடத்துல 3-4 கோழி போய் அவையம்படுக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்தது. இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கும்போது தான் வேளாண் அறிவு நிலையத்தில் நீங்கள் ஒரு குஞ்சு பொரிப்பான் மூலமாக குஞ்சு பொரிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அருகில் இருக்கிற ஒரு குஞ்சு பொரிப்பானில் கொண்டு போய் முட்டைகளை கொடுத்து குஞ்சு பறித்து கொண்டு வளர்த்த ஆரம்பித்தோம். அதில் ஓரளவுக்கு வளர்த்த ஆரம்பித்த பின்னாடி நமக்கு நாமே ஒரு குஞ்சு பொரிப்பானை ஏன் ஏற்படுத்தி கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதை வேளாண் அறிவியல் நிலையமும் அந்த ஒரு எண்ணத்தை தூண்டுனாங்க. அப்படிங்கும்பொழுது ஒரு குஞ்சு பொரிப்பான் விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு போகும் பொழுது அந்த குஞ்சு பொரிப்பானை நாமளே செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்தது. அதற்கான வழிமுறைகளை நாங்கள் தேடினோம். தேடிட்டு ஒரு குஞ்சு பொரிப்பானை எங்களுக்காகவே நாங்களே வடிவமைச்சு ஒரு குஞ்சு பொரிப்பானை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணிவிட்டு அதில் குஞ்சு முட்டைகளை அவையம் வச்சு குஞ்சு பொரிக்க ஆரம்பித்தோம். நல்ல விதமான முடிவுகள் தெரிஞ்சுது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா, அந்த குஞ்சு பொரிப்பானில் வாரம் ஒரு முறை முட்டைகளை வச்சு குஞ்சுகளை பொரித்து அந்த குஞ்சுகளை கூண்டு வளர்ப்பு முறையில்
வளர்த்தி நல்லபடியாக அதனுடைய எடையெல்லாம் வந்து விரைவாக எடை கூடுற மாதிரி எல்லாம் இருந்ததுனால கூண்டு வளர்ப்பு முறையில் வந்து நாங்கள் குஞ்சுகளை வளர்த்தி ஒரு 2 மாதத்துக்கு பின்னாடி அதை திறந்து வெளியில் வந்து வெளி மேய்ச்சல் முறைக்கு வந்து அனுப்பி நாங்கள் வளர்த்த ஆரம்பித்தோம். இந்த குஞ்சுகளை வளர்த்துறது போக நாங்கள் வந்து அதாவது குஞ்சு பறிப்பானை வந்து விவசாயிகளுக்காக வந்து செய்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு விவசாயி வந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து குஞ்சு பறிப்பானை செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து கூண்டு வளர்ப்பு முறையில் வந்து குஞ்சுகள் வளர்றதை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து கூண்டுகள் தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து கூண்டுகளையும் நாங்கள் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். மேலும் வந்து அந்த குஞ்சுகளை வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் முதல்ல அவையும் வச்சு குஞ்சு பறிப்பானில் அவையும் வச்சு பறிக்கிறத பார்த்துட்டு எங்கிட்ட வந்து முட்டையை கொடுத்து குஞ்சு பறிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்களுடைய குஞ்சு பறிப்பானுடைய கொள்ளளவை வந்து அதிகப்படுத்தி வெளியிலிருந்து வர விவசாயிகளுடைய முட்டைகளையும் வந்து அந்த குஞ்சு பறிப்பான் மூலயமா பறித்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நாட்டுக்கோழிகள் வளர்ப்பில் வந்து இந்த மாதிரி வந்து முறைகளை வந்து நம்ம நிறைய பின்பற்றினோம்னா ஒரு நல்ல வழிமுறைகளை வந்து நம்ம வச்சு கொண்டு வந்தோம்னா நாட்டுக்கோழி நல்ல தரமான நாட்டுக்கோழி உற்பத்தி பண்ண முடியும், நல்ல விலைக்கும் விற்க முடியும். பாரம்பரிய நாட்டுக்கோழிகளை வந்து குறைந்த அளவில் வளர்த்தி தாய்க்கோழிகளை வளர்த்து அதிலிருந்து முட்டைகளை எடுத்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி அந்த குஞ்சுகளை வளர்த்து விற்றாவே நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான கருத்து. மேலும் விவரங்கள் பெற பி. மனோகரன் அவர்களை 09003558906 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.